சர்வதா அப்படின்னா அவரை வந்து ரிஷிகள் வந்து எப்பவுமே வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு ரிஷி கூட்டத்தோட தான் எப்பவுமே இருக்கிறாங்க. சர்வதா அபிகத சத்தி. சர்வதா அப்படின்னா ஒரு தேச பரிச்சேதம் கிடையாது, ஒரு கால பரிச்சேதம் கிடையாது, ஒரு அவஸ்தா பரிச்சேதமும் கிடையாது. எந்த தேசத்திலையும், அது அயோத்தியில இருந்தாலும் சரி, நாளைக்கு சித்திரகூடத்துக்கு போனாலும் சரி, ரிஷிகள் அப்படியே அவரை மண்டிடுவா. ரிஷிகள் கூட தான் எப்பவுமே அவரை பார்க்கலாம். அப்ப தேச பரிச்சேதம் கிடையாது. காலம் அப்படின்னு எடுத்துட்டா சரி, ராஜாவா ராஜ்யத்துல இருக்கார், ரொம்ப சௌக்கியங்களோட இருக்கார், அப்பதான் ரிஷிகள் கூடியிருக்கா பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா அப்படி இல்லை. ராஜ்யத்தை இழந்து சர்வத்தையும் இழந்து காட்டுல இருக்கார், அப்பயும் ரிஷிகள் கூட தான் இருக்கார். அப்ப கால பரிச்சேதமும் கிடையாது. அவஸ்தா பேதம் அப்படின்னு கேட்டா, யுத்த காண்டத்துல யுத்த சமயத்துல இந்த ராவணன் வந்து மூர்ச்சை ஆயிடுறான். அப்ப அவனோட சாரதி என்ன பண்றான், ராவணனை அப்புறப்படுத்தி கொண்டு போயிடறான், அவனை காப்பாற்றணும். அந்த சமயத்துல